வாழ்க்கையில் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நமது முதலமைச்சர் பல திட்டங்களை, தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கார். தொலைநோக்கு பார்வையோட கூடிய திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டத்துடைய முழு பயன் இன்றைக்கு மக்களுடைய திருக்கரங்களை கிடைக்க செய்கின்ற ஆட்சி. இந்த தேர்தல் முடிந்தவுடன் உறுதியாக 3 மாதத்தில் தாய்மார் ஏற்கனவே, அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நானே வந்து இடங்களை இங்கே சுத்தி பார்த்தோம். யார் இடம் தர மாட்டேன்ட்டீங்க. நான் விலைக்கு கூட வாங்கி தரேன், ஒரு 10 சென்ட் 15 சென்ட் கொடுங்கன்னு சொன்னேன், அதையும் தர மாட்டேன்ட்டீங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குல்ல. சமுதாய கூடம் கட்டி கொடுத்தீங்க. இந்த ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரி இந்த சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்கு. இதையும் பெரியப்படுத்த வேண்டும் சொல்றீங்க. உறுதியாக இருங்க ஒரு அனுமதி வாங்கி விரிவுபடுத்தணும்னா, ஒரு சமுதாய கூடம் இருக்கும்போது இன்னொரு சமுதாயம் கட்டக்கூடாது. விரிவுபடுத்த வேண்டுமானால் என்னுடைய சொந்த செலவில் இதை விரிவுபடுத்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பணி தொடர நம்முடைய தாய்மார்களுக்கு சுகாதாரமான மகளிர் சுகாதாரமும் ஒன்று நவீன முறையில் கட்டி தரப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, நல்லாட்சி நடத்துகின்ற நம்முடைய தலைவர் இருக்கின்றார்கள். உங்கள் பாதந்தொத்து வேண்டி வணங்கி விடுவதே. நன்றி, வணக்கம்.